சாம்ராட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. குரு பெயர்ச்சி நமக்கு ஜூன் மாதம் நடக்கும். அதே மாதிரி ராகு கேது பெயர்ச்சி டிசம்பர் மாதம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சில பெயர்ச்சிகளோட 2026ஆம் ஆண்டை நம்ம சந்திக்க இருக்கோம். இந்த வருடம் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 மேஷராசி நேயர்களுக்கு ஏற்கனவே திருக்கணித முறைப்படி உங்களுக்கெல்லாம் ஒரு 7.5 சனி காலகட்டமாக அமைந்திருக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கப்படி இப்போது மீனத்திற்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த 7.5 சனி காலமாக இருக்கும். குரு பகவானின் மாற்றம் கடகராசிக்கு வர்றது மேஷராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு வீடு வாங்க எண்ணம் இருப்பவர்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகத்தினை கொடுக்க போகிறார். மேஷராசி அன்பர்களுக்கு பல வருடமாகவே குடும்ப பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் இது இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவே அமையும். குறிப்பாக இளைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, வேலை வாய்ப்புகள் இப்போ அமெரிக்காவில் இருக்காங்க, வேலையில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த 2026 நீங்கள் இருக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்தந்த தாய்நாட்டிற்கு போய் அவங்க வேலை தேடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஸோ வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயம் வேண்டாம். பெண்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்ற காலமாகவே இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு இந்த 2026 நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வங்கள் இல்லை ஆலயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது முருகன் ஆலயங்கள் உங்களுக்கு மிகவும் சிறந்தது. ஸோ அறுபடை வீடு நீங்கள் சென்று வணங்கலாம். அதை தவிர்த்து எங்கிருந்தாலும் முருகன் ஆலயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் இந்த 2026 நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியையும் கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பலவிதமான நன்மைகள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சுப நிகழ்வுகள் நிறைய உங்களுக்கு நடக்கும். ஸோ உங்கள் வீட்டில் திருமணங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி வீட்டில் பல சுப நிகழ்வுகள் வரும் பொழுது எல்லாருமே ஒன்று கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை. விட்டு பிரிந்து சென்ற சொந்தங்கள் மீண்டும் இணைவது மனதிற்கு சந்தோஷத்தை தருவதாகவே இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பலவிதமான பொருளாதார முன்னேற்றங்களையும் பார்க்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகுது. பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு மிக பெரிய லாபத்தை கொடுப்பதாகவே இருக்கும். அண்ட் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த பகை மாறும். வீடு வாங்குவது, விற்பது போன்றவற்றிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம். வழக்கு விசாரணைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். இந்த வருடம் குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஸோ இந்த வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், ஒரு குறிப்பாக இந்த வருடம் முழுவதும் நான் ஒரு கடவுளை வணங்கணும் அப்படின்னா பெண் தெய்வ ஆலயங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. சக்தி பீடங்கள் சென்று இறைவனை வழிபாடு செய்யலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய உயரத்தில் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும். இந்த உயரத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் தைரியம், ஒரு புதிய வாழ்க்கையை தரக்கூடியதாக அமைகிறது. திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. 2026 பிற்பகுதியில் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாடு மற்றும் வெளியூர் சென்று வாழ்க்கையை தொடங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போல் நல்ல ஒரு நிலைமையில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பல நாட்களாகவே நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சேரும். குடும்ப சூழ்நிலைகளில் உங்களுக்கு எந்த விதமான மன குறைகளோ அல்லது மன கசப்புகளோ இருக்காது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு உயர்வை தரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. இந்த 2026ஆம் ஆண்டு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் குரு பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசிக்கு வருகை தரக்கூடிய இந்த குரு பகவானால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் காத்திருக்கிறது. அரசாங்கத்துறையில் பணி செய்பவர்கள் மற்றும் அரசு பணிக்காக
நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்க போகிறார். நீண்ட காலமாகவே உங்களினுடைய குடும்பத்தில் உங்கள் தாய் தந்தை மற்றும் உறவினர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறும். உங்களை தேடி பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளுக்கான திருமண யோகங்கள் கண்டிப்பாக இந்த வருடத்தில் கைகூடும். வீடு விற்பது, வீடு வாங்குவது போன்ற யோகங்களும் இந்த வருடத்தில் பிற்பகுதியில் நீங்கள் பார்க்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் குறைவாக இருந்து வந்த பெற்றோர்கள், இவர்களினுடைய ஒரு உடல் ஆரோக்கிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கும். பல காலமாக இழுபறியில் இருந்து வந்த கோர்ட் விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பிற்பகுதி மிகவும் சிறந்ததாகவே அமைகிறது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும் பொழுது சிவபெருமான் ஆலயங்கள் உங்களுக்கு சிறந்தது. கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்கள், ராமேஸ்வரம் மற்றும் திருச்செந்தூர் இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். அஷ்டம சனியினால் ஏற்கனவே திருக்கணித முறைப்படி இருப்பவர்களுக்கு இப்பொழுது வாக்கியப்படி அஷ்டம சனியின் கோச்சார நிலை மாறுகிறது. வருடத்தின் இறுதியில் டிசம்பர் மாதத்தில் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகராசிக்கு மாறுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சிம்மராசிக்கு வருவதனால் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடியதாகவே அமைகிறது. வேலை விஷயத்திலேயும் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து போகலாம். பொருளாதார நிலையில் சில சிக்கல்கள் வந்து போகும். இந்த வருடம் உங்கள் பொருளாதாரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சிம்மராசிக்காரர்கள் அரசியல் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சில ஏமாற்றங்கள் காத்திருக்கிறது. உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சில கவனங்கள் தேவை. இந்த வருடத்தினுடைய முதல் பாதியில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்வது நல்லது. குரு பகவான் 12ஆம் இடத்தில் விரயத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் வியாழக்கிழமை தோறும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கலாம். வருடம் முழுவதும் நரசிம்மர் ஆலயங்கள் மற்றும் வீரபத்ரர் இருக்கும் இடத்தில் வெற்றிலை மாலை சாற்றி செவ்வாய்க்கிழமைகளில் வணங்கி வர அஷ்டமச்சனி மற்றும் விரயத்தில் இருக்கக்கூடிய கேது மற்றும் குரு பகவானால் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் மிக உயர்ந்த சில நிலைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களினுடைய அலுவலகத்தில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை பார்க்கலாம். புதிய கடன் முயற்சிகள் கன்னிராசி நேயர்களுக்கு கை கொடுக்கும். வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையக்கூடும். லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தருவார். வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சுமை குறையும். ஏற்கனவே இருந்து வந்த ஒரு சில மன உளைச்சல்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள், சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்களுக்கு நல்ல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் சனிக்கிழமை தோறும் நீங்கள் ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்து வர உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் தீரும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டக சனியினால் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பலவிதமான மன சிக்கல்கள் வந்து போகும். சனிக்கிழமைகளில் ஐயப்பனை வழிபாடு செய்ய உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். முடிந்த வரையில் பெரியவர்கள் மற்றும் ஆடவர்கள் சபரிமலை சென்று ஐயப்பனை அவ்வப்போது தரிசனம் செய்துவிட்டு வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாகவே இருக்கும். குரு பகவானின் மாற்றம் இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகை தருகிறார். இந்த 10ஆம் இடத்திற்கு வருகை தரக்கூடிய குரு பகவானால் வேலையில் சில தடுமாற்றங்களும் வேலையில் சில மாற்றங்களும் ஏற்படும். இது நாள் வரைக்கும் உயர் அதிகாரிகளால் நல்ல ஒரு பாராட்டை பெற்ற நீங்கள் இந்த குரு பகவானின் மாற்றமானது உங்களுக்கு அலுவலகத்தில் சில ஏமாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு.
வியாழக்கிழமைகளில் முறையே நீங்கள் நரசிம்மரை வணங்க இந்த ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தகப்பனிடத்திலிருந்து பெற்றோர்களிடத்திலிருந்து வர வேண்டிய சொத்து விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படலாம். இதில் உங்களுக்கு சற்று மன வருத்தங்களும் அல்லது ஏமாற்றங்களும் வந்து போகும். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தினுடைய பிற்பகுதியில் 10ஆம் இடத்தில் குரு பகவான் வருவதனால் தனிப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு சில பொருளாதாரத்தில் சிக்கல்களும் ஏமாற்றங்களும் வந்து போகும். துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்துடனும் இருக்க நவகிரகங்களை வழிபாடு செய்யலாம். கும்பகோணத்தருகே இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்களினுடைய வழிபாடுகள், சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களை வழிபாடு செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் 2026 மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இதுவரையில் 8ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஜூன் மாதம் முதல் இந்த குரு பெயர்ச்சியானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல், இதிலிருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும். பல ஆண்டுகளாகவே உங்களினுடைய குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் இருப்பவர்களுக்கு அது குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் சில வேலை விஷயங்களில் தடுமாற்றங்கள் வந்து போகலாம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாக இருப்பார். வருடத்தின் முதல் பகுதியில் வேலையில் சில தடுமாற்றங்கள் இருக்கும். வருமானத்திலும் சில தடுமாற்றங்கள் உண்டு. பெரிதளவுக்கு இவர்களுக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சல்கள் இல்லை என்றாலும் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவில் சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வந்து வழிபடலாம். இந்த விருச்சிக ராசினியர்கள் இந்த வருடம் முழுவதும் முருகன் ஆலய வழிபாடுகளை தீவிரமாக செய்ய உங்களினுடைய மனநிலை நிம்மதியாக இருக்கும். தனுசு ராசினியர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இதுவரையில் 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். திருமண யோகங்கள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் 4ஆம் இடத்திலையும் குரு பகவான் 8ஆம் இடத்திலையும் கேது பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சற்று உங்களுக்கு குடும்ப சூழ்நிலைகள் தடுமாற்றத்தை கொடுக்கும். பெற்றோர்களின் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் சில குழப்பங்கள் வந்து போகலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. ஏற்கனவே இருந்து வந்த பகைமை மாறக்கூடிய சூழ்நிலைகளும் வரும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2026 கிரக மாற்றங்கள் சற்று சாதகமற்ற நிலையில் இருப்பதனால் இவர்கள் இந்த வருடத்தில் பெரிய முக்கிய முடிவுகளோ அல்லது பெரிய கடன் முயற்சிகளையோ தவிர்க்கலாம். விநாயகர் ஆலய வழிபாடுகள் இவர்களுக்கு இந்த வருடத்தில் சிறந்தது. மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான வருடமாக அமையும். உடன் பிறந்தோர்களுக்கு திருமண யோகங்கள் தருவதற்கான ஒரு காலமாக அமைகிறது. இந்த வருடத்தில் பிற்பகுதியில் குரு பகவான் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பார்வை இருக்க கோடி நன்மை பெறக்கூடிய ராசியாக இந்த மகர ராசி அமைகிறது. வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமையும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும். மேலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய வருடமாக அமைகிறது. இவர்களினுடைய அலுவலக வேலைகளில் நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு முதல் பகுதியிலேயே அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வருடத்தில் நீங்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் வீடு வாங்குவதற்கான முதலீடுகள் திருப்தியாகவே அமையும். 2ஆம் பகுதியான ஜூன் மாதத்திற்கு மேல் இந்த முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் ஏழுமலையானை வழிபாடு செய்து மற்றும் மகர ராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் திருப்பதி சென்று அங்கு பெருமாளை அவ்வப்போது தரிசனம் செய்துவிட்டு வர உங்களினுடைய காரியங்கள் வெற்றியடையும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் காத்திருக்கிறது. சனி பகவானின் மாற்றமானது உங்களுக்கு குடும்பத்தில் பல பகைமையை வெல்லக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும். குரு பகவான் இதுவரையில் 5ஆம் இடத்தில் இருந்தவர் இதற்கு மேல் 6ஆம் இடத்திற்கு செல்கிறார்.
2026 இரண்டாவது பகுதி உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு செல்லும் பொழுது சில கடன் பிரச்சனைகள் தீரவும் வழிபிறக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் நினைத்த காரியங்கள் கும்பராசி நேயர்களுக்கு வெற்றியை தரும். இதுவரையில் குழந்தை பாக்கியத்திற்காக பரிகாரம் செய்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வழி பிறக்கும். குடும்பத்தில் பிள்ளைகளினுடைய திருமணங்கள் நிச்சயிக்கக்கூடிய காலச்சூழ்நிலை உருவாகும். கும்பராசி அன்பர்களுக்கு வீரபத்ரரின் துணை உண்டு. செவ்வாய்க்கிழமை தோறும் வீரபத்ரரை வணங்க நீங்கள் வழக்குகளில் வெற்றி அடையலாம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே வந்து போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏறுமுகமான காலமாக அமைகிறது. பல நாட்களாக உங்களினுடைய திருமண தடை இருந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செய்வது நல்லது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் குலதெய்வத்தை வணங்க நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். மீனராசி நேயர்கள், மீனராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் பலவிதமான மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். இந்த வருடம் உங்களினுடைய கனவுகள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். சனி பகவானின் மாற்றம் மற்றும் குரு பகவானின் மாற்றமானது உங்களுக்கு குடும்பத்தில் தெய்வ அனுகூலங்களை அதிகரிக்கும். வெளிநாடு மற்றும் வெளியூர் செல்லக்கூடிய பிரயாணங்கள் வெற்றியை தரும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் உடன் பிறந்தோர்களுக்கு திருமணம் நடப்பது மற்றும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடப்பது பலவிதமான மன சந்தோஷத்தை கொடுக்கலாம். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்று பார்த்தால் நவகிரகங்களை வழிபாடு செய்வதும், கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய நவகிரக ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்ய உங்களினுடைய காரியங்கள் வெற்றியடையும். 12 ராசிக்கும் உண்டான 2026க்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.